வணக்கம். எம்எஸ்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் கீழமை நீதிமன்றங்களுக்காக அப்ளை பண்ணவங்க எத்தனை பேருன்னு சொல்லி மாவட்ட வாரியாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் நம்ம இன்றைக்கி 2 மாவட்டங்களில் வந்து ஹெவி காம்படிஷன் இருக்கிறத பார்க்குறோம். ஆமாங்க, ஹெவி காம்படிஷனாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்க போகிற திருவாரூர் மாவட்டத்தை பார்த்துருவோம். அதில் இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. 650வது நபரை அப்ளை பண்ணியிருக்காங்க. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மே 22ஆம் தேதி அன்னைக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் டேட் 27ஆம் தேதி வரை அப்ளை பண்ணி முடித்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு 900 நபர்கள் வர, இல்லாட்டி ஒரு 1000 நபர்கள், 900 to 1000 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருந்திருக்கலாம். சரி, திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது? ஓஏ போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கு வெறும் 7 வேகன்சி மட்டும்தாங்க. அதுக்கு இவ்வளோ பேர் வந்து போட்டி அப்படின்றது, ஒரு 900 to 1000 நபர்களோட போட்டி அப்படின்றது இங்கே பார்த்தீங்கன்னா மிக கடுமையான போட்டி நிலவுது. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து மே 14ஆம் தேதி அன்னைக்கு அப்ளை பண்ணியிருக்காரு. லாஸ்ட் 5 டிஜிட் அப்ளிகேஷன் நம்பர் பாருங்கள், 437வது நம்பராக அப்ளை பண்ணியிருக்காரு. அப்படின்னு சொல்லும் போது இங்கே எப்படியும் அந்த மே எண்டுக்குள்ளே, அதாவது மே 27ஆம் தேதி லாஸ்ட் டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளை பண்ண டோட்டல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 நபர்கள் வரை நம்ம எதிர்பார்க்கலாம். இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். டோட்டலாக ஒரு 1000 பேர் அப்படின்றது. இந்த பர்சன் அப்ளை பண்ண சீனியர் பெயிலுக்கு எவ்வளோ வேகன்சி நம்ம வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தோம்னா சீனியர் பெயிலும் எக்ஸாமில் ரெண்டுமே சேர்த்தே வெறும் 3 வேகன்சி தான். அப்போ ஒரு போஸ்டிங்க்கு 1-2 வேகன்சி, அதில் சீனியர் பெயிலுக்கு பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி 2 வேகன்சி, அதில் கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா ஜிடி மட்டும் தான் இருக்கும். அப்படிங்கும்போது ஜென்ரல் டர்னில் போட்டி போடுவாங்க. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா வெறும் 3 வேகன்சி டோட்டலாக. இதுக்கு வந்து 1000 பேர் அந்த ரேஞ்சில் வந்து காம்படிஷன் அப்படின்றது ரொம்ப ஹெவி காம்படிஷன், மிக கடுமையான போட்டி இங்கேயும் நிலவுது. இப்போ நம்ம பார்த்த 2 டிஸ்ட்ரிக்ட் திருவாரூர் திண்டுக்கல்லில் பார்த்தீங்கன்னா திருவாரூரில் ஓஏ போஸ்டிங்கு, திண்டுக்கல்லில் சீனியர் பெயிலி போஸ்டிங், அதாவது சீனியர் பெயிலி எக்ஸாமினர் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 2 மாவட்டங்களையும் பார்த்தீங்கன்னா இத்தனை போஸ்டிங்கில் வந்து மிக கடுமையான போட்டி நிலவுகிறது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி.